لا يستوي أصحاب النار وأصحاب الجنة أصحاب الجنة هم الفائزون لو أنزلنا هذا القرآن على جبل لرأيته. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அகிலத்துக்கு ஒரு அருட்கொடை அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற அந்த தலைப்பின் தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்க இருக்கின்றோம். இல்லாமல்ல அல்லாஹு தாலா அவர்களை பற்றி திருக்குர்ஆனில் சொல்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி திருக்குர்ஆனில் சொல்கின்றான், லக்கது ஜாஅக்கும் ரசூலுன் மின் அன்ஃபுசிக்கும், உங்களிலிருந்தே ஒரு தூதர் வந்திருக்கின்றார். அஸீஸுன் அலைஹி மா அனித்தும், நீங்கள் சிரமப்படுவது அவருக்கு மிகவும் கஷ்டமானதாக இருக்கும். ஹரீசுன் அலைக்கும், அவர் உங்கள் மீது பேராசை கொண்டவர். பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம், மூமின்கள் மீது அவர் அன்பும் கருணையும் கொண்டவர் என்று அல்லாஹ் சொல்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு மாபெரும் அருட்கொடையாக திகழ்ந்திருக்கின்றார்கள். அவர்கள் இந்த சமுதாயத்தின் மீது எந்த விதமான ஒரு பாரமும் ஏற்றப்படக்கூடாது என்பதில் கவனமாக இருந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய பொது வாழ்க்கையை எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கொண்டாலும் சரிதான், ஒரு இரக்கமிக்க தூதராக அவர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். பொது வாழ்க்கை என்று வருகின்ற போது, உதாரணத்திற்கு நாம் ரமலான் மாதத்தை எடுத்துக்கொள்வோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்தில் தொழுகின்றார்கள் இரவில். மக்கள் இதை தெரிந்து அவர்களும் தொழ வருகின்றார்கள். முதல் நாள் அதிகமான பேர்களுக்கு தெரியாது, ரெண்டாவது நாள் அதிகமானவர்களுக்கு தெரிகின்றது, கூட்டம் கூடுகின்றது, அதற்கடுத்து கூட்டம் கூடுகின்றது. அதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழ வைக்கிறதுக்கு வரல. அப்போ அவங்க சொல்கிறாங்க காலையில், கத் ரஅய்துல்லதி ஸனஅதும், நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பது எனக்கு தெரியும், நீங்கள் வந்ததெல்லாம் எனக்கு தெரியாது என்று நினைத்து கொள்ள வேண்டாம். வலம் யம்னஅனி மினல் குரூஜி இலைக்கும் இல்லா அன்னி ஹஷீத்து அன் துஃப்ரல அலைக்கும், நான் வர்றதுக்கு எது தடையாக இருந்தது என்றால், வந்து நான் தொடர்ந்து உங்களுடைய ஆர்வத்தினுடைய அந்த மேலீட்டில் நான் உங்களோடு சேர்ந்து பங்களிப்பு செய்து உங்களோடு பங்கு கொண்டு நான் தொழுது கொண்டிருந்தால் இந்த தொழுகை கடமையாக்கப்பட்டு விடும் என்று பயப்பட்டேன். அதனால தான் நான் வரல, இதுதான் எனக்கு தடையாக இருந்துச்சு, நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்பது போன்று அவர்கள் சொல்லிவிட்டார்கள். இதில் நாம் என்ன பார்க்கின்றோம் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கின்ற பொழுது, அஸீஸுன் அலைஹி மா அனித்தும், நீங்கள் சிரமப்படுவது அவர்களுக்கு பெரும் பாரமாக இருக்கும், அதை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தொழுகையில் கலந்து கொள்ளவில்லை. அப்போ இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு ஒரு அருட்கொடையாக, அவர்கள் மீது இரக்கம் காட்டக்கூடியவர்களாக திகழ்ந்திருக்கின்றார்கள் என்பதை நாம் உணர முடிகின்றது. இது அல்லாமல் பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிக்கு வரக்கூடிய மக்களுக்கு வேறு எந்த ஒரு சிரமத்தையும் தொழுகையின் மூலமாக ஏற்படுவதை அவர்கள் தவிர்த்து கொள்வார்கள். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்க ரசூலுல்லாஹ்வோடு தொழுவாங்க. தொழுதுட்டு இன்னொரு கிராமத்தில் போய் தொலை வைப்பாங்க. அப்படி தொலை வைக்கின்ற பொழுது ஒரு இஷா நேர தொழுகை, அந்த நேர தொழுகையில் சூரத்துல் பக்ராவை ஓத ஆரம்பிச்சிட்டாங்க. சூரத்துல் பக்ரானா சும்மா சாதாரணமான அத்தியாயம் கிடையாது, குர்ஆன்லேயே பெரிய அத்தியாயம். அந்த அத்தியாயத்தை ஓத ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் ஒருவர் அந்த ஜமாத்தில் நின்று தொழ முடியாமல் தனியாக தொழுது விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் புகார் செய்தாராங்க. நாங்கள் விவசாயிகள், அவர் 2 கமலைகளை தூக்கி கொண்டு தண்ணீர் இறைக்கிறதுக்குரிய கமலைகளை கொண்டு வந்து தொழுதவர்,
இந்த மாதிரி தொழுகையை நீட்டின உடனே அவரால் தாங்க முடியலை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல புகார் செய்கிறாங்க. இதற்கிடையில் இமாமும் இவர் மேலே குற்றச்சாட்டு வச்சுட்டாங்க. நாஃபக்த, நீ தனியாக தொழுகிறதுனால நயவஞ்சகத்தனமாக நடந்து கொண்டாய், முனாஃபிக்காக ஆயிட்டேன்னு சொல்லி முஆத் இப்னு ஜபலிடத்தில் இருந்து குற்றச்சாட்டு இவர் மீது வருகின்றது. அப்போ இதை தாங்க முடியாமல் நேராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்து, இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு என் மீது வந்திருக்கின்றது, என்னால் தொழ முடியல, நாங்கள்லாம் விவசாயிகள், இவ்வளவு நேரம் எங்களால் தொழ முடியாது என்று சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபலை அழைத்து, அஃபத்தானுன் அன்த யா முஆத், முஆதே குழப்பத்தை ஏற்படுத்துறியா நீ? திரும்ப திரும்ப கேட்குறாங்க. அஃபத்தானுன் அன்த யா முஆத், முஆதே நீ குழப்பத்தை ஏற்படுத்துறியா? இந்த தொழுகை என்று வருகின்ற பொழுது அதில் பலவீனமானவர்கள் இருப்பாங்க, பெரியவங்க இருப்பாங்க, நோயாளிகள் இருப்பாங்க. இதெல்லாம் அடிப்படையாக கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் சப்பிஹிஸ்மா நீ ஓதக்கூடாதா, ஒல்லுஹா ஓதக்கூடாதா என்று கேட்கின்றார்கள். இந்த மாதிரியான சிறிய அத்தியாயங்களை நீ ஓதிக்க, நீ நீட்டி முளைக்கினாய் என்று சொன்னால் பின்னால் நின்று தொழக்கூடியவர்கள் எவ்வளோ பெரிய சிரமத்துக்கு ஆளாகுவாங்க, அதையே நீ கவனத்தில் கொள்ளலை என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்குறாங்க. அப்போ இதை மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற இந்த விஷயங்களை எல்லாம் ரொம்ப கவனத்தில் கொள்வாங்க. இன்றைக்கு நம்ம பார்க்குறோம் மக்களுடைய ஆர்வம், ரமலான் மாதம் வந்துச்சுன்னா முதல் நாள் பள்ளிவாசலே தாங்காது. பள்ளிவாசலில் உள்ளவங்கள்லாம் நாம் இன்னொரு மாடி கட்டணும் அல்லது பக்கத்தில் உள்ள இடத்த ஒன்று வாங்கணும் அப்படின்னு நினச்சிருவாங்க. ரெண்டாவது நாள் பார்த்தீர்கள் என்றால் கொஞ்சம் குறையும், அதற்கடுத்து பார்த்தீர்கள் என்றால் இன்னும் கொஞ்சம் குறையும். அப்படியே குறைஞ்சி பார்த்தோம் என்று சொன்னால் அவ்வளோதான். மத்திய பகுதிகளெல்லாம் பெரிய அளவில் கூட்டம்லாம் ஒன்றும் இருக்காது. அப்புறம் 27 ஒரு தூக்கும், அதோடு முடிஞ்சு அவ்வளோதான். 27க்கு வந்து லைலத்துல் கத்ரை வாங்கிட்டு எளிதாக மற்றவெல்லாம் 10 நாள் நின்று தொழுது லைலத்துல் கத்ரை தேடுறான். அதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது. அவன் நல்ல சொல்லி வச்ச மாதிரி அந்த விஐபிக்கள் இடத்த பிடிச்ச மாதிரி கரெக்டாக நாங்கள் 27 வந்தோம், லைலத்துல் கத்ரை பிடிச்சோம், நாங்கள் கிளம்பியாரோம் என்பது போன்று இருக்கின்றார்கள். ஆனால் அந்த மாதிரிலாம் கிடையாது. மக்களிடத்தில் இப்படி ஆர்வம் இருக்கும். அதனால் அதையெல்லாம் கவனத்தில் கொண்டு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலான் மாதத்தில் மக்களுடைய அந்த உணர்வு. ஆனால் நபித்தோழர்கள்ட்ட அந்த மாதிரியான முறையெல்லாம் இல்லை. அவர்கள் தொடர்ந்து தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். இப்போது நாம் இறைவனுடைய அருளால் இந்த பிந்திய 10 உள்ள அந்த சிறப்புகள்லாம் எடுத்து சொன்னதன் காரணத்தினால மக்கள் பள்ளிவாசலில் பிந்திய 10களில் நிரம்பி வழியக்கூடிய அந்த காட்சியை நம்ம பார்க்கின்றோம். செய்தி போய் மக்களிடத்தில் சேரணும். அப்படி சேர்ந்து விட்டது என்றால் அதையும் அவர்கள் புரிந்து கொண்டார்கள் என்றால் அதில் மாற்றம் வந்துடும். அப்போ இதை மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் வணக்கத்தில் அவங்க ஆர்வம் மேலிட்டால தங்களுடைய தலையில் பாரத்தை தூக்கி போற்றக்கூடாது அப்படிங்கிறதுல கவனமாக இருக்கிறாங்க. அதுபோன்று ஜமாத்து தொழுகையில் நீட்டி தொழுகிறத இமாம்கள் அப்படி தொழ வைத்து அதனால் மக்கள் பாதிப்புக்குள்ளாகக்கூடாது என்பதிலையும் கவனமாக இருந்திருக்கின்றார்கள். அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கின்ற பொழுது பள்ளியில் ஜமாத்து விஷயங்களில் அவர்கள் எடுத்துக்கொண்ட கவனத்தை பற்றி பார்க்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழ வைக்கிறாங்க. அவங்களே சொல்கிறாங்க, இன்னில அகூமு இல ஸலாத், தொழுகையெல்லாம் நான் நிற்கிறேன், வான உரீது அன் உதவ்வில ஃபீஹா, அந்த தொழுகையில் கொஞ்சம் நீட்டமாக தொலை வைக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். அஸ்மவு புகா சபி, பிள்ளை அழக்கூடிய சத்தம் என்னுடைய காதில் விழுகின்றது. நான் கொஞ்சம் நீட்டினா முஆத் இப்னு ஜபல் மாதிரி நீட்டுறது இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் கொஞ்சம் மக்களுக்கு ஒரு நடுத்தரமான தொழுகை, அந்த தொழுகை தான் அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுறாங்க. அஸ்மவு புகா சபி, பிள்ளை அழக்கூடிய சத்தம் கேட்கின்றது. அப்படி கேட்ட உடனே ஃபஅதஜவ்வஸு ஃபீ ஸலாத்தி, தொழுகையை நான் சுருக்கி கொள்கின்றேன். காரணம் என்ன தெரியுமா? கராஹியத்த அன் அஷுக்க அலா உம்மிஹி, பிள்ளை அழுவுறதுனால தாயினுடைய மனம் பாதிக்கிறது, அந்த தாய்க்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது என்று நான் புரிந்து தொழுகையை சுருக்கி கொள்கிறேன். ரஹ்மத்துல் ஆலமீன் என்பது எவ்வளவு பொருத்தமாக இருக்கின்றது. பிள்ளை அழக்கூடிய சத்தம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காதில் விழுந்து விட்டால் போதும் தொழுகையை சுருக்கி கொள்கிறாங்க. இன்றைக்கு ஏதோ முகநூலில் பார்த்தேன்,
சின்ன குழந்தைகள்லாம் நீங்கள் பள்ளிவாசலுக்கு கொண்டு வராதீர்கள் ஒரு அறிவிப்பு அப்படி போட்டிருக்காங்க. அப்படிலாம் சொல்ல முடியாது. பள்ளிவாசலுக்கு வருகின்ற பொழுது பெண்கள் வந்திருக்கிறாங்க, குழந்தைகளும் வந்திருக்கிறாங்க. இந்த குழந்தைகளை வரக்கூடாது என்று சொல்வதற்கெல்லாம் ஆதாரம் இல்லை. அதில் இன்னும் ஒன்று நம்ம பார்க்குறோம். அதாவது நாமெல்லாம் சின்ன பிள்ளையில பள்ளிவாசலுக்கு போகும்போது பள்ளிவாசலில் என்று சில வயதானவர்கள் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க, ஏதோ அவங்க காவலாளர்கள் மாதிரி. அவன் அந்த காலத்தில் பள்ளிவாசலில் பல் தேய்ப்பதற்காக வேண்டி இந்த நெல்லில் உள்ள அந்த உமி இருக்கின்றதை அதை கரித்து தான் வச்சுருப்பாங்க. நெல்லை மாவட்டத்தில் பார்த்துருக்கோம், மற்ற இடங்கள்ல எப்படின்னு தெரியல. அப்போ நாமெல்லாம் அதை எடுத்து காலையில் அப்படி பல் துளக்கும் போது தெரியாமல் ஹவுஸில் கைப்பட்ட உடனே கிளம்பிடுவாங்க. இப்படி நம்ம அப்படியே அரண்டு போய் நம்ம அடுத்து 2வது பள்ளிவாசலுக்கு வர முடியாதுங்கிற அளவில் அச்சமாகி போய்விடும். அந்த அளவுக்கு அவங்களுடைய அந்த அதட்டல் உருட்டல், அது ஒரு கூட்டம். அவங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு, யாகாதி யாஹக்குன்னு பள்ளிவாசலில் வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. இந்த மாதிரியான வளரக்கூடிய தலைமுறைகள் வரும்பொழுது சின்ன சின்ன தவறுகள் அந்த பிள்ளையிடத்தில் வரும்ல, அதை பெரிதாக ஆக்கி அவர்களை ஓச்சி விட்டுருவாங்க. 2வது அவன் பள்ளிவாசல் பக்கமே எட்டி பார்க்காத அளவிற்கு ஆக்கி விட்டுருவாங்க. இப்போதும் என்ன, பள்ளிவாசல்களில் பிள்ளைகள் இகாமத்து சொல்லக்கூடிய சமயத்தில் முன்சஃபில் வந்து நிற்பாங்க. பெரிய அளவில் மக்கள் எல்லோரும் இருந்து அவன் அந்த பையன் முன்னால் வந்தால் நீ கொஞ்சம் பின்னால் போப்பா அப்படின்னு சொல்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்கின்றது. இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, இகாமத்து சொல்லும்போது ஒரு 2 பெரியவர் இருக்கிறாங்க அல்லது ஒரு 3-4 ஆண்கள் இருக்கிறாங்க, சின்ன பிள்ளைலாம் இருக்காங்க. அவன் ஆர்வத்தில் வந்து நிற்கிறான், அவனை அடித்து துரத்தி விடுறாரு. அந்த மாதிரி பண்ணக்கூடாது, வெறுத்துருவான். முறையாக பெரிய ஆட்கள்லாம் பெரிய கூட்டம் இருந்து அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்தால் அந்த பிள்ளைகளை பின்னால் நின்றுங்கப்பா என்று சொல்லிக்கொள்ளலாம். ஆரம்பத்தில் ஒரு 3-4 பேர் இருக்கும்போது நிற்காத என்று துரத்தி விடுகின்ற பொழுதும் அவன் தான் ஆர்வத்தோடு வருவான். அவன் அந்த மாதிரியான ஒரு துரத்தக்கூடிய நிலையெல்லாம் இருக்கக்கூடாது. இதையெல்லாம் நாம் கவனிக்க வேண்டும். மார்க்க அடிப்படையில் இது மாதிரி இந்த பிள்ளைகள் விஷயத்தில் நாம் ஒரு அன்பு செலுத்த வேண்டும், கருணை காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி இதை நான் இங்கு குறிப்பிடுகின்றேன். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் பிள்ளைகள் விஷயத்திலும் சரி, அதை போல பெரியவர்கள் விஷயத்திலும் சரி, ஒரு அன்பு செலுத்தக்கூடிய ஒரு போங்கை அவர்கள் கடைபிடித்திருக்கின்றார்கள். அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி வரக்கூடிய அந்த அன்பு செலுத்துறதுல அவர்களை பற்றி வரக்கூடிய செய்தியை நாம் பார்க்கின்ற பொழுது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, மா ரஅய்து அஹதன் கான அர்ஹம பில் இயாலி மின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய தூதரை போன்று குடும்பத்தாரிடத்தில் மிக மிக அன்பு செலுத்தியவரை நான் பார்க்கவே இல்லை அப்படிங்கிறாங்க. நம்மளும் எல்லாத்துக்கும் குடும்பம் இருக்கின்றது. நம்ம மக்கள்கிட்ட உள்ள அந்த பழக்கம் எப்படி இருக்கின்றது என்றால், நல்ல சிரித்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு கூட்டமாக உட்கார்ந்துருக்கின்ற பொழுது ஃபோன் வரும், வந்த உடனே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டாலேயே அது வீட்டில் இருந்து ஃபோன் வந்திருக்குன்னு அர்த்தம். அதுலேயே நாம் புரிஞ்சுக்கிறலாம், என்ன சொல்லு அப்படின்னோடனே அந்த முகம்லாம் ஒரு மாதிரியாக சுருங்கி போய் இந்த சந்தர்ப்பத்தில் நீ வந்து இப்படி நீ குறுக்கையா நீ வர்ற என்பது போன்றது அமைஞ்சிருக்கும். இந்த வெளிநாட்டிலேருந்து வந்திருக்காங்க தெரியுமா, அவன் மட்டும்தான் கொஞ்ச நாளைக்கு அது மோகம் 30 நாள், ஆசை 60 நாளுங்கிறதுனால அவன் மட்டும் என்ன செய்வானா, சொல்லுடா. அதாவது அந்த பெண்களையே ஆண்கள் போன்று பாவித்து சொல்லுப்பா இந்த மாதிரி சிறப்பாக பேசுறதுலாம் அதுவும் கொஞ்ச நாள் தான். அவன் ஊரில் வந்து உட்காந்துட்டான்னு வைங்க, அவனும் கொஞ்ச நாள் என்ன சொல்லு என்று ஆரம்பித்துட்டாலே பக்கத்தில் உள்ளவன் புரிஞ்சுக்கிறான், இவன் வேறு யார்ட்டையும் பேசல, சம்சாரத்தில் தான் பேசியிருக்கான். அதுதான் இது ஒரு மின்சார தாக்கல் மாதிரி இருக்கின்றது என்பது தெரிந்து விடுகின்றது. அந்த மாதிரி இருக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய குடும்பத்தாரிடத்தில் மிகப்பெரிய அன்பு செலுத்தக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். அதில் பிள்ளைகள் விஷயத்தில் அதிகமான அளவில் அன்பு செலுத்துவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்ராஹிம் என்ற ஒரு குழந்தை இருந்தாங்க. அந்த குழந்தைய மதீனாவில் மேட்டுப்பாங்கான பகுதிகளில் ஒரு குடும்பத்தாரிடத்தில் பால் கொடுப்பதற்காக வேண்டி விட்டிருந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அங்கே போவாங்க. அங்கே போகின்ற பொழுது அந்த வீட்டில் அல்லாஹ்வுடைய தூதர் நுழைந்தால் புகைமூட்டமாக இருக்கும். ஏன் புகைமூட்டமாக இருக்கின்றது என்றால், அந்த பால் கொடுக்குறாங்களா அந்த அம்மாவுடைய கணவர், அவர் ஒரு கொல்லர் வீட்டில் துருத்தியை வச்சு ஊதிக்கிட்டே இருப்பாங்க. எப்போது பார்த்தாலும் புகை மூட்டமாகத்தான் இருக்கும். அதற்கு உள்ள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் பிள்ளையை எடுத்து முத்தமிட்டு விட்டு
அந்த பிள்ளையிடத்தில் தன்னுடைய அந்த அன்பை பரிமாறிவிட்டு அங்கிருந்து கிளம்பி வருவார்கள் என்று அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தியை நாம் முஸ்லிமில் பார்க்க முடிகின்றது. அப்போ அதனால் அல்லாஹ்வுடைய தூதர் இது மாதிரி இந்த பிள்ளைகளிடத்தில் அன்பு செலுத்துறது, அவரிடத்தில் அன்பை பரிமாறிக்கொள்ளுதல், அது பேர பிள்ளைகளிடத்தில் அவங்க காட்டிய அன்பு அதுவும் புகாரியில் இடம்பெற்றிருக்கின்றது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பகல் வேளையில் கிளம்பி போகிறாங்க. நானும் கூட போகிறேன். ரசூலுல்லாஹ் என்கிட்ட எதுவும் பேசிக்கறல, நானும் அவங்கள்ட்ட பேசிக்கல. கடைசியில் பனு கைனுகா என்ற ஒரு சந்தைக்கு வர்றாங்க. ஃபாத்திமாவுடைய அந்த வீட்டினுடைய வளாகத்தில் உட்கார்ந்து கொண்டு சம்ம லுக்கா, பையன் இருக்கானா, பொடியே இருக்கிறானா என்று கேட்கின்றார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அந்த பையனை, ரசூலுல்லாஹ்வுடைய பேரனை, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய மகனை கொஞ்சம் தயார்படுத்தி அனுப்புறதுக்கு, ஏதோ உங்களுக்கு ஒரு நறுமண மாலையோ அணிவிப்பதற்காகவோ அல்லது அவங்கள குளிப்பாட்டுவதற்காக வேண்டிய தாமதமாகிவிடுகின்றது. பையன் வர்றாங்க. அப்படி வந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே சேர்த்து கட்டி கப்பலகு முத்தமிடுகின்றார்கள். முத்தமிட்டு விட்டு சொல்கின்றார்கள், அல்லாஹும்ம ஹபிபுஹு, இறைவா இந்த பிள்ளையை நீ நேசித்து விடு. வஹிப்ப மை யுஹிப்புஹு, யார் யாரெல்லாம் இவரை நேசிக்கின்றாரோ அவரையும் நீ நேசிக்க செய் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்கின்றார்கள். அப்படி இந்த மாதிரி பிள்ளைகளிடத்தில் அன்பு செலுத்துவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்பாக இருந்திருக்கின்றது. அடுத்து பார்க்கின்றோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை தொழ வைக்கிறாங்க. அப்படி தொழுகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க ஹசனையோ அல்லது ஹுசனையோ அவங்க தொழுதுகிட்டு இருக்கும்போது அந்த பிள்ளை மேலே ஏறிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே தக்பீர் கட்டியாராங்க. ஒரு 2 சஜதா செய்யும்போது ஒரு சஜதாவில் நீண்ட நேரம் சஜதாவில் கிடந்துட்டாங்க. இதை அறிவிக்கக்கூடிய ஷத்தாதுங்கிற நபி தோழர், ரசூலுல்லாஹ் இவ்வளவு நேரம் ஏன் தாமதமாகன்னு தலையை பார்த்துட்டாங்க. பார்த்தா ஹசனோ ஹுசைனோ ரசூலுல்லாஹ்வுடைய அந்த மேனியில் ஏறி உட்கார்ந்துருக்கிறாங்க. அவங்க அவர் உடனே 2வது சஜதாவுக்கு திரும்பிட்டாங்க. தொழுது முடித்த உடனே மக்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை, வழக்கத்துக்கு மாற்றமாக இன்றைக்கு சஜதாவில் கொஞ்சம் தாமதமாயிருச்சேன். இந்த மாதிரி தாமதமாகும் போது அவங்க ஏன் கேட்குறாங்கன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு ஏதாவது வஹி வந்திருக்கும், அது மாதிரி வேறு ஏதாவது முக்கியமான ஒரு நிகழ்வு எதுவும் ஏற்பட்டு விட்டதா என்பது போன்று கேட்கின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், வஹி எதுவும் வரவில்லை, வேறு எந்த விதமான நிகழ்வும் ஏற்படவில்லை. குல்லு தாலிக்கலம் யக்குன், இந்த மாதிரியான சமாச்சாரம் எதுவுமே நடக்கவில்லை. ஒலாக்கின்ன இப்னி இர்தஹலனி, என்னுடைய பேரை என் மேலே ஏறிக்கிட்டான். ஃபகரித்து அன் அஜ்ஜிலஹு ஹத்தா யக்லியா ஹாஜத்தஹு, அவன் இறங்குற வரைக்கும் நாம் கொஞ்சம் நிதானிப்போமே, அவனை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் என்று நான் அதில் தான் தாமதமானே தவிர வேறு எந்த ஒரு காரணம் இல்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. இந்த அளவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பிள்ளையின் மீது அன்பு செலுத்தியிருக்கின்றார்கள். இதை போன்று இன்னொரு சம்பவமும் வருகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜெய்னப் என்ற ஒரு மகள் இருந்திருக்கிறாங்க. அந்த மகளுக்கு ஒரு பெண் குழந்தை உமாமா என்று பெயர். அந்த குழந்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதுகிட்டு இருக்கும்போது மேலே ஏறியாராங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சஜதா செய்யும் பொழுது கீழே இறக்கி விட்டுருவாங்க, நிலைக்கு வரும்போது அப்படி தூக்கியே தன்னுடைய தோளில் போட்டுக்கிடுவாங்க. அவங்க இப்படியெல்லாம் தொழுகையில் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பிள்ளைகளுடைய விஷயத்தில் நான் அல்லாஹ்வுடைய வணக்கத்தில் இருக்கிறோம், இந்த மாதிரி இந்த பையன் இந்த மாதிரி சேட்டை பண்ணுறானே என்றெல்லாம் முகம் சுளிக்கவில்லை. அங்கும் அவர்களுடைய அந்த அன்பு வெளிப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிராமத்திலிருந்து அவர்களிடத்தில் ஒரு கூட்டம் வருகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்குறாங்க, துகப்பிலூன சிபியான, ஆச்சரியமாக கேட்குறாங்க, நீங்கள்லாம் பிள்ளைகளை முத்தமிடுவீங்களா? அவர் இப்படி சொல்லும்போது, நீங்கள்லாம் பிள்ளைகளை முத்தமிடுறீங்க, ஆனால் நாங்கள் பிள்ளைகளை முத்தமிடுறதெல்லாம் கிடையாது என்று சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை பாருங்க, அவ அம்லிகுலக்க அன் நஸா அல்லாஹு மின் கல்பிக்க அர் ரஹ்மா, அல்லாஹ் உன்னுடைய உள்ளத்தில் இருந்து இரக்கத்தை அன்பை பிடுங்கி எரிந்து விட்டால் நான் அதை கொண்டு போய் 2வது உள்ள வைக்கிறதுக்கு எனக்கு என்னப்பா சக்தி இருக்கு அப்படிங்கிறாங்க. பெரிய வார்த்தை. பிள்ளைகளிடத்தில் அந்த அன்பு காட்டுறது என்பதை நாம
ஒரு சாதாரணமான ஒரு விஷயமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இரக்கம் செலுத்துறது என்பது இருக்கின்றதே, அது அல்லாஹ் நம்மீது கருணை காட்டுவதற்கு ஒரு வழிமுறையாக அமைந்திருக்கின்றது. இன்னொரு ஹதீஸும் வருகின்றது, புகாரில் தான் இடம்பெற்றிருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசனையோ அல்லது ஹுசைனையோ முத்தமிட்டு கொண்டு இருக்கின்ற பொழுது அங்கே அக்ரா இப்னு ஹாபிஸ் அப்படிங்கிற நபித்தோழர் இருக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, இன்னலி அஷரத்தன் மினல் வலத், எனக்கு 10 பிள்ளைகள் இருக்கிறாங்க. மா கப்பல்து மின்ஹும் அஹதன், ஒரு பிள்ளை கூட நான் முத்தமிட்டதில்லை அப்படிங்கிறாங்க. அவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, மல்லா இரஹம் லா யுர்ஹம், யாரு இரக்கம் காட்டலையோ அவருக்கு அல்லாஹ் இரக்கம் காட்ட மாட்டான். கடுமையான ஒரு வார்த்தை. இந்த ஒரு பண்பையும் அந்த மக்களிடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அந்த பிள்ளைகளிடத்தில் அன்பு செலுத்துறது, முத்தமிடுறது இருக்கின்றது, அது இறைவனிடத்தில் அருளை பெற்று தரக்கூடியது அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி அன்பு செலுத்தாதவர்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் அவங்களுடைய இரக்கத்தையே பறித்து விட்டான் என்ற ஒரு நிலையில் உள்ளவர்கள் என்று சொல்கின்றார்கள். என்றால் நாம இதை கவனத்தில் வைத்து பிள்ளைகளிடத்தில் அன்பு செலுத்துறது, அவங்களுக்கு முத்தம் கொடுக்கிறது என்பதெல்லாம் இருக்கின்றதே இறைவனுடைய அருளை பெற்று தரக்கூடிய ஒரு வணக்கம். அதை நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், லா யர்ஹமுல்லாஹு மல்லா யர்ஹமுன் நாஸ, மக்களுக்கு இரக்கம் காட்டாதவருக்கு அல்லாஹ் தஆலா இரக்கம் காட்ட மாட்டான். அது பிள்ளைகளும் உள்ளதான், மற்றவர்களுக்கும் உள்ளதுதான். அப்போ இந்த அளவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பு செலுத்தக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். அடுத்து இதே ஜைனபு ரலியல்லாஹு அன்ஹா, அவங்க ஒரு தடவை ரசூலுல்லாவுக்கு ஆள் அனுப்பி விடுறாங்க. ரசூலுல்லாட்ட போய் சொல்லி அவங்கள வர சொல்லுங்க என்று சொன்ன உடனே ரசூலுல்லா திரும்ப செய்தியை சொல்லி அனுப்புகிறாங்க. இன்னலில்லாஹி மா அகத, அல்லாஹ் கொடுத்ததான் அவன் எடுத்துக்கிட்டான், அவன் கொடுத்தது அவனுக்கு உரியது தான். குல்லுன் இந்தஹு பிஅஜலின் முஸம்மா, எல்லாமே இறைவனுடைய ஏட்டின் அடிப்படையில் எழுதப்பட்டதனுடைய அடிப்படையில் தான் நடக்கின்றது. ஃபல் தஸ்பீர், பொறுமையாக அவங்க இருக்கட்டும். வல் தஹ்தசிப், அல்லாஹ்விடத்தில் கூலியை எதிர்பார்க்கட்டும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி அனுப்பினாங்க. ஆனால் அவங்க திரும்ப அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அல்லாஹ்வுடைய தூதரினுடைய தந்தை வர வேண்டும் என்று திரும்ப சொல்லி அனுப்புகிறாங்க. இங்கிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போகிறாங்க. கூட யாரெல்லாம் போகிறாங்க? சாத் இப்னு உபாதா, முஆத் இப்னு ஜபல், உபய் இப்னு காபு, ஸைத் இப்னு சாபித், இன்னும் சில நபித்தோழர்கள்லாம் போகிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பிள்ளைய தூக்கி கையில் வைக்கிறாங்க. அந்த பிள்ளையுடைய அந்த மூச்சு அப்படியே இழுக்கின்றது, அதாவது சக்கராத் ஹாலுடைய அந்த நிலைமை. அப்படி இழுத்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய 2 கண்கள் இருந்தும் தண்ணீர் அருவியாக கொட்டுகின்றது. அருகில் இருக்கக்கூடிய சாத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கின்றார்கள், சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ் மாஹாதா, என்ன அழுகுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே அப்படி கேட்கறதுக்கு என்ன காரணம்னா, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் பொறுமையாக இருக்க வேண்டியதானே, ஏன் இப்படி அழ வேண்டும், இது அல்லாஹ்வுடைய விதி தானே, அதை பொருத்தி கொள்ள வேண்டியதானே என்ற கண்ணோட்டத்தில் கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஹாதிஹி ரஹ்மத்துன், இது இரக்கம், ஜஅலஹுல்லாஹு ஃபீ குலூபி இபாதிஹி, இதை அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுடைய உள்ளத்தில் ஆக்கி வைத்திருக்கின்றான். இன்னமா யர்ஹமுல்லாஹு மின் இபாதிஹி ரஹ்மா, அல்லாஹ் தன்னுடைய அடியார்களில் யாருக்கு அருள் செய்கின்றான் என்றால், யாரு இது மாதிரி அன்பு செலுத்துகின்றார்களோ அவர்களுக்கு அருள் புரிகின்றான். அந்த அழுகை என்பது இருக்கின்றது, இது கட்டுக்கடங்காத ஒன்று. எந்த ஒரு சோகத்திலையும் தாங்க முடியாமல் கண்ணீர் வெளிப்படும். இது இரக்கத்தில் உள்ள ஒன்று என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் எடுத்து சொல்கிறத நம்ம பார்க்க முடிகின்றது. அப்போ அதனால் இந்த மாதிரி ஒரு பிள்ளை ஒரு சோதனைக்கு உட்பட்டு இருக்கின்றார்கள் என்றால், ஆட்பட்டு இருக்கிறாங்க என்றால், அவங்க சொல்லி அனுப்புகிறாங்க, என் பிள்ளைக்கு உயிர் கைப்பற்றப்படக்கூடிய நிலையில் இருக்கின்றார்கள் என்று சொல்லி அனுப்புகிறாங்க. அவங்க வந்து பார்க்குறாங்க, இந்த மாதிரியான ஒரு நிலையில் இருக்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களையும் அறியாமல் கண்ணீர் வெளிப்படுகின்றது. இதுதான் மனிதனுக்குள்ள அந்த தன்மை. அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் பார்க்குறாங்க. இதை போல் இப்ராஹிம், நான் ஏற்கனவே சொன்னேன், அவங்கள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி வந்து பார்ப்பாங்க. ஒரு தடவை அப்படி வருகின்ற பொழுது அவங்களுடைய உயிர் பிரியக்கூடிய தருவாய்,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கண்கள் அப்படியே கண்ணீரை சொரிய ஆரம்பித்து விட்டன. அவன் அங்கே இப்போது மேலே சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டாங்க, இங்கே அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாந்த யா ரசூலல்லாஹ், நீங்களுமா அழுகின்றீர்கள் என்று கேட்கின்றார்கள். அவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், இப்னு அவுஃப் இன்னஹா ரஹ்மத்துன், இது இரக்கம், இதை யாரும் தடுக்க முடியாது என்று சொல்லிவிட்டு, இன்னல் ஐன ததுமஉ, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, கண்கள் அழுகின்றன, வல் கல்பு யஹ்ஸனு, உள்ளம் கவலைப்படுகின்றது, வலா நகூலு இல்லாமா யர்லா ரப்புனா, எங்களுடைய இறைவன் எதை திருப்திப்படுகின்றானோ அதை தவிர்த்து வேறு எதையுமே நாங்கள் சொல்ல மாட்டோம். ஒ இன்னா பி ஃபிராத்திக யா இப்ராஹிம் ல மஹ்ஸூனூன், இப்ராஹிமே உன்னுடைய பிரிவினால் நாங்கள் கவலையில் ஆழ்ந்திருக்கிறோம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தையை சொல்றாங்க. இதுவும் அந்த அன்பினுடைய வெளிப்பாட்டில் உள்ளதுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி பிள்ளைகளுக்காக மட்டும் அழுதார்கள் என்று சொல்ல முடியாது. நான் உங்களிடத்துல மொத்தா போரில் இறந்து விட்ட அந்த நபித்தோழர்கள் வரிசையாக பட்டியலிட்டு சொன்னேன். அதில் தலைமை தாங்கி போனவங்க ஜெயிது, அவங்க கொல்லப்பட்டாங்க. அதற்கடுத்து ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்களும் கொல்லப்பட்டாங்க. அதற்கடுத்து அப்துல்லா இப்னு அபி ரவாஹா அவங்களும் கொல்லப்படுறாங்க. இந்த செய்தி ரசூலுல்லாஹ்விற்கு வஹீன் மூலமாக அறிவிக்கப்பட்ட உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசல்ல மிம்பரில் உட்கார்ந்து கொண்டு மக்களிடத்தில் இந்த செய்தியை அறிவிக்கும் போதே கண்கள் தார தாரையாக கண்ணீரை சொரிகின்றன. அடுத்தவர்களுக்காகவும் அல்லாஹ்வுடைய தூதர் அழுதிருக்கிறாங்க, அழலாம், ஆனால் தகாத வார்த்தையை சொல்லிவிடக்கூடாது. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாகவும் சொல்லிவிடுகின்றார்கள். பார்க்கின்றோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாது பின் உபாதா அவங்க நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்க. அவங்கள விசாரிக்கிறதுக்கு வர்றாங்க. அப்படி வரக்கூடிய அந்த கட்டத்தில் குடும்பத்தார்கள் எல்லாம் சுற்றி சூழ உட்கார்ந்து இருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்குறாங்க, கது கல்லா, அவர் இறந்துட்டாரா என்று கேட்குறாங்க. அவங்க உடனே அவங்க சொல்கிறாங்க, காலு லா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே அவர் இறந்து விடவில்லை. இப்போ அவருடைய அந்த நிலைமையை பார்த்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழ ஆரம்பிக்கிறாங்க. அவர்கள் அழுவதை பார்த்து சூழ உள்ள நபித்தோழர்கள் எல்லோருமே அழுகுறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்துல சொல்கிறாங்க, அலா தஸ்மஊன, நீங்கள் செவியுற வேண்டாமா, இன்னல்லாஹ லா யுஅذிபு பிதம்இல் ஐனி, கண்கள் கண்ணீர் வடிப்பதின் மூலமாக தண்டிப்பது கிடையாது. வலா பி ஹுஸ்னில் கல்பி, உள்ளம் கவலைப்படுவது கொண்டும் யாரையும் தண்டிப்பது கிடையாது. வலாக்கின் யுஅذிபு பிஹாதா, நாவை சுட்டி காட்டி நாக்கை சுட்டி காட்டி இதில் வரக்கூடிய அந்த வார்த்தைகள்னால தான் தண்டிக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அப்போ உள்ளம் கவலைப்படுறது, கண்கள் இருந்து கண்ணீர் வழிவது, இதுவெல்லாம் இரக்கத்தை சார்ந்தது. மக்களிடத்தில் நாம் பார்க்குறோம், இது மாதிரியான கட்டங்களில் கடுமையான வார்த்தைகள்லாம், அல்லாஹ் என் பிள்ளை தான் உனக்கு கிடைச்சானா அப்படின்னு பார்ப்போம். அப்போ நான் அடுத்த வீட்டில் உள்ள பிள்ளையா கைப்பற்ற சொல்ல முடியும். இது மாதிரியான இந்த வார்த்தைகள்லாம் இறை திருப்திக்கு மாற்றமான வார்த்தைகள் ஒருபோதும் யாரிடத்தில் இருந்தும் வந்துவிடக்கூடாது. அப்போ இந்த அளவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பை பிள்ளைகள் மீது சொரிந்திருக்கிறாங்க, மக்கள் மீது சொரிந்திருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த பிள்ளைகள் என்று வருகின்ற பொழுது ஆண் பெண்ணு என்று பாகுபாடு காட்டாத அளவில் அவர்களுடைய அன்பு வெளிப்பட்டு இருக்கின்றது. இதில் இன்றைக்கு ஒரு சோதனையான ஒரு கட்டத்தை நாம் பார்க்கின்றோம். அறியாமை காலத்தினுடைய அந்த காலம் இப்போது திரும்ப வந்திருக்கின்றது. அறியாமை காலத்தில் என்ன, பெண் குழந்தைகளை கொண்டுகிட்டு இருந்தாங்க. அது மாதிரியான ஒரு நிலைமை இப்போது மீண்டும் உருவாகிவிட்டது. இன்றைக்கு ஆட்சியாளர்கள் பெண் குழந்தைகளை படிக்க வைப்போம், பெண் குழந்தைகளை வாழ வைப்போம், அதெல்லாம் சொல்கிறாங்க. இந்த சுலோகம்லாம் எது ஈடுபடவில்லை, அவன் பாட்டு கொண்டுக்கிட்டே இருக்கிறான். நீங்கள் 2014 பத்திரிகையில் ஒரு செய்தி வெளியாகுது. உச்சநீதிமன்றத்தில் தீபக் மிஸ்ரா அவரிடத்துல ஒரு வழக்கு வருகின்றது. அந்த வழக்கில் இந்த பெண் குழந்தைகள் கொல்லப்படக்கூடிய இந்த வழக்கு, அதில் குறிப்பிடுறாங்க, மொத்தம் அதாவது 2007 இருந்து
2014 வரைக்கும் 1 கோடி பெண்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. கருவில் கண்டறிஞ்சு அந்த பிள்ளைகள் வெளியில வராமலேயே, வெளி உலகத்தை பார்க்காமலேயே கருவறுக்கப்பட்டாங்க. அதுல புள்ளி விவரத்தையும் கொடுக்குறாங்க. 1991 சென்சஸ் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் 1945 பெண்கள், 2001 1927 பெண் குழந்தைகள், 2001 2011 அதில் பார்க்கின்ற பொழுது 1000 ஆண் குழந்தைகளுக்கு 918 பெண் குழந்தைகள். அழிச்சுக்கிட்டே இருக்கிறான். இதுல சட்டம்லாம் கொண்டு வந்திருக்கிறான். எந்த ஒரு காரணத்தை முன்னிட்டும் ஸ்கேன்லாம் பண்ணி பார்க்கக்கூடாது என்று சட்டமெல்லாம் இருக்கின்றது. அவன் இந்த பெண் குழந்தைகளை ஏன் கருவறுக்கிறான்? அநியாயமாக பெண் குழந்தைகள் அழிக்கப்படுகின்றார்கள். நம்ம நாட்டிலேயே நம்ம பார்க்குறோம்ல, தமிழ்நாட்டில் அந்த குழந்தைகளை கொண்டு போய் குப்பை தொட்டியில் கொண்டு போட்டு போகிறான். அதனால தான் ஜெயலலிதா இருக்கும் பொழுது தொட்டில் குழந்தைங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. உலகத்தில் அதாவது நீங்கள் பசு கன்று ஈனுகிறது, அப்படி கன்று ஈன்ற உடனே அது ஆணா பெண்ணான் பேதம் பார்க்கறது கிடையாது. அந்த பாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய அந்த காட்சியே இருக்கின்றது, ரொம்ப நம்ம எல்லாம் சிலிர்க்க வைத்து விடும். அது ஆடாக இருக்கட்டும், பெண் ஆடு குட்டி ஈன்று விட்டால் அதை நாவை வச்சு அதனுடைய மேனியில் தடவி கொடுக்கறது, அந்த பாசத்தை பொழிகிறது. அந்த குட்டி எங்கேயாவது கிடந்து கத்தியது என்று சொன்னால் இந்த தாய் கிடந்து அலறது. அப்போ இந்த மாதிரியான ஒரு பாசத்தை மனிதன் அல்லாத இனங்களில் பார்க்க முடிகின்றது. ஆனால் மனித இனத்தில் தன்னுடைய குழந்தையே எங்கேயோ தூக்கி வீசிட்டு போறானா, என்ன கொடுமைங்க இது! எவ்வளவு பெரிய ஒரு அநியாயம்! இங்குதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ரஹ்மத்துல் ஆலமீன் இந்த பெண் குழந்தைகளை எப்படி அவர்கள் வாழ வைப்பதற்குரிய அத்தனை ஏற்பாடுகளையும் செய்தார்கள் என்பதை நாம பார்க்க இருக்கின்றோம். இந்த பெண் குழந்தைகள் கொல்லப்படுவதற்கு என்று பல காரணங்கள் இருக்கின்றன. அதுல இந்திய நாடு, இங்கு உள்ள மக்கள், முஸ்லிம் சமுதாயம் உட்பட ஆண் குழந்தைகள் என்று சொன்னால் சந்தோஷப்படுறாங்க. என்ன குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா இன்னொரு அம்மாட்ட விசாரிக்குது. பையன் பிறந்திருக்கான், பையன் எப்படி இருக்கிறான், நல்லா இருக்கிறானா என்று சொல்லி நீண்ட விசாரணைலாம் நடக்குது. அதே சந்தர்ப்பத்தில் என்ன குழந்தை பிறந்திருக்குமா, பெண் குழந்தைன உடனே எந்த பேச்சுமே பேசுறது இல்லை. பெண் குழந்தையா, இளவு என்பது கொண்டு போயாராங்க. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். என்ன கொடுமை! இப்போ சமீபத்தில் 2022 ஜூலை அல்லது ஜூன் மாசத்துல சத்திய முழக்கத்திலையும் அதை தலையங்கமாக எழுதினேன். என்ன நிகழ்வு என்றால், உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பெண்ணை 2 பெண்கள் சேர்ந்து அடி, சரியான அடி. இப்போ தான் நம்ம நாட்டில் உள்ள கலாச்சாரம் என்ன ஆகிப்போச்சுன்னா, எவனாவது ஒரு 10 பேர் சேர்ந்து அடிச்சா தடுக்க மாட்டேங்கிறான். என்ன செய்யறான்னா வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான். ஏன்டா அப்படி எடுக்கிறான்னா, அது ஃபேஸ்புக்கில் அது வைரல் ஆகணும். இந்த மாதிரியான ஒரு மிருகத்தனத்தை எங்கேயுமே நாம் பார்க்க முடியாது. அவன் அடிக்கிறாங்க, போட்டு புரட்டி எடுக்கிறாங்க. அப்படி புரட்டி எடுக்கும்போது யாருமே தடுக்கல. அந்த பெண்ணு செய்த பாவம் என்ன பாவம் செய்துச்சு? முதல்ல ஒரு பெண் குழந்தை 7 வயசு, 2வது ஒரு குழந்தை பிறந்திருக்கு 2 வயசு, ஆம்பளை பிள்ளைய பிறலியே என்று சொல்லி போட்டு அடிக்கிறாங்க. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் இந்த ஆண் குழந்தையா பெண் குழந்தையா, அல்லாஹ் சமுதாயத்திலையும் அந்த சாபக்கேடு இருக்கின்றது என்பதை நான் சொல்றேன். நம்ம மார்க்கத்தில் அல்லாஹ் தாலா நமக்கு குர்ஆன்ல ஒரு பக்குவத்தை ஊட்டிட்டான். லில்லாஹி முல்கு சமாவாத்தி வல்லாரோ, அல்லாஹ்வுக்குத்தான் வானங்கள் பூமியினுடைய ஆட்சி சொந்தம். யஹ்ருகுமா யஷாவ், தான் நினைத்ததை அவன் படைக்கின்றான். யஹபுலி மையஷாவ் இனாசன், தான் நாடியவர்களுக்கு பெண் குழந்தையாக அள்ளி கொடுக்கின்றான். முதல்ல பெண் குழந்தையை தான் அல்லாஹ் தாலா சொல்றான். யஹபுலி மையஷாவு துக்கூர், தான் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தையை கொடுக்கின்றான். அவு யுஸவ்விஜுஹும் துக்ரானன் வ இனாசா, அவர்களுக்கு ஆணையும் பெண்ணையும் கலந்து கொடுக்கின்றான். யஜ்அலு மையஷாவ் அகீமா, தான் நாடியவர்களை மலடாகவும் ஆக்கிவிடுகின்றான்.
இன்னஹு அலீமுன் கதீர், அவன்தான் தெரிந்தவன், அவன்தான் ஆற்றல் பெற்றவன். யாருக்கு என்ன கொடுக்கணுங்கிறது அவனுக்கு தெரியும். அவன்தான் குழந்தையை கொடுப்பதற்கும் ஆற்றல் பெற்றவன் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த ஒரு வசனம் ஒரு மூமினுக்கு போதும். சில பேரை நம்ம பார்க்குறோம், பெண் குழந்தையாக தான் பிறந்துகிட்டு இருக்கும். அடுத்த குழந்தை ஆண் குழந்தை வந்துடாதா, அடுத்த குழந்தை ஆண் குழந்தை வந்துடாதா. இன்னும் சிலரை பார்க்குறோம், அவங்களுக்கு ஆண் குழந்தையாக தான் வந்துக்கிட்டு இருக்கும். எதிர்பார்ப்பாங்க, பெண் குழந்தை கிடைச்சிடாதா, பெண் குழந்தைகள் எங்கே சுற்றிக்கிட்டு இருந்தாலும் அந்த பெண் குழந்தைகளை அவங்க அரவணைக்கக்கூடிய அந்த காட்சியெல்லாம் பார்க்கும். அந்த காட்சி நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்படி உலகத்தில் பெண் குழந்தையை அரவணைக்கக்கூடிய ஆட்களும் தேடக்கூடிய ஆட்களும் இருக்கிறார்களா என்று நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். இதில் என்ன, இன்றைக்கு அறிவியல் ஒரு ஆறுதலை சொல்கின்றது, ஆனால் அதை உணரக்கூடிய நிலையில இல்லை. அறிவியல் என்ன சொல்கின்றது, மொத்தம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் 23 குரோமோசோம்ஸ் இருக்கின்றது. இதுல 22 ரெண்டு பேருக்கும் பொதுவானது, 23 மட்டும் வித்தியாசமானது. இதுல ஒரு பெண்ணுக்கு 2 எக்ஸ் குரோமோசோம் இருக்கின்றது. அதுபோல ஆணுக்கு 23வது குரோமோசோம் இருக்கின்றது. 2 எக்ஸு கிடையாது, 1 எக்ஸு இன்னொன்று ஒய். இப்போ ஒரு பெண் குழந்தை அவங்க கருவுற்று இருக்கின்றார்கள் என்றால் அவங்களுடைய சினை முட்டையில் எக்ஸ் குரோமோசோம் இருக்கின்றது. ஆணிடத்தில் இருந்து எக்ஸ் குரோமோசோம் போகின்ற பொழுது பெண் குழந்தை பிறக்கின்றது. அதை போல பெண்ணுடைய அந்த சினை முட்டையில் எக்ஸ் குரோமோசோம் இருக்கின்றது. ஆணிடத்தில் இருந்து ஒய் குரோமோசோம் போகின்றது என்று சொன்னால் ஆண் குழந்தை பிறக்கின்றது. அப்போ இதில் கருவி காரணம் யாருன்னா ஆண் தான். மூலக்கூறு யாரிடத்தில் இருக்கின்றது என்றால் ஆணும் பெண்ணும் பிறக்கக்கூடிய அந்த மூலக்கூறு ஆணிடத்தில் தான் இருக்கின்றது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அலம் யக்கு நுத்ஃபத்தம் மின் மணி யும்னா, இவன் செலுத்தப்படக்கூடிய ஒரு இந்திரிய தொலியாக இல்லையா. சும்ம கான அலக்கத்தன், அவன் சூழ்கொண்ட கருமுட்டையாக ஆகிவிடுகின்றான். ஃபஹலக, அவனை படைத்து, ஃபஸவ்வா, அவனை செவ்வையாக அமைத்து விடுகின்றான். ஃபஜஅல மின்ஹு ஸௌஜைனி ذكر والانثى, இவனிடத்திலிருந்து தான் ஆணையும் பெண்ணையும் அல்லாஹ் உருவாக்குகின்றான். யாரிடத்திலிருந்து? ஆணிடத்திலிருந்து. அப்போ ஆண் குழந்தை உருவாகுவதற்கு உரிய மூலக்கூறு பெண்ணிடத்தில் கிடையாது, ஆணிடத்தில் தான் இருக்கின்றது. இது இன்றைக்கு அறிவியல் சொல்கின்றது. அந்த அறிவியலாவதையும் ஒத்துக்கொள்ளணும் இல்லை, கிடையாது. ஆனால் நமக்கு ஒரு பக்குவத்தை அல்லாஹ் தஆலா போட்டு விட்டான். பாரு, நான் நினைச்சா ஆணாக கொடுப்பேன், நான் நினைச்சா பெண்ணாகவும் கொடுப்பேன், கலந்தும் கொடுப்பேன், இல்லாமலும் ஆக்குவேன். இது நமக்கு குர்ஆன் சொல்லிருச்சு. அதனால இந்த சமுதாயத்திற்கு, இதில் நம்பிக்கை உள்ள சமுதாயம், இதில் நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும். இந்த சமுதாயத்திற்கு இதில் பிரச்சனை கிடையாது. ஆனால் இதில் நம்பிக்கை இல்லாத சமுதாயம், அவங்க தான் அந்த பெண்ணை பிடிச்சி அடிக்கிறாங்க, விவாகரத்து வரைக்கும் போகுது. உனக்கு ஆம்பளை பிள்ளையே பிறக்க மாட்டேங்குது, நீ வேண்டாம் என்று அந்த பெண்ணையே விரட்டி விடக்கூடிய அந்த மோசமான நிலையெல்லாம் சமுதாயத்தில் ஏற்படுகின்றதா இல்லையா? அந்த மாதிரியான ஒரு கொடுமை நடப்பதை நம்ம பார்க்கின்றோம். இது பிரமத சமுதாயத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை தான் நான் உங்களிடத்தில் சொல்கின்றேன். சமுதாயத்தில் இதை பற்றி உள்ள பார்வை என்ன இருக்கின்றது? சமீபத்தில் ஹப்சாங்கிற ஒரு பெண்ணு தற்கொலை செய்தாங்க, தெரியும். இங்கே திருக்கோவிலூர் சந்தைப்பேட்டை நம்ம தமிழ்நாட்டில் நடந்த ஒரு விவகாரம். அந்த பெண்ணு ஹப்சாங்கிற அந்த பெண்ணு தஸ்தகிரி என்ற ஒரு ஆடவரை விரும்பிதான் திருமணம் முடித்தது. 2 பேரும் காதல் கல்யாணம் முடிச்சாங்க. குழந்தை பிறக்கின்றது. வீட்டில் வரதட்சணை கொடுமை தாங்க முடியல. அப்போ அதனால் அந்த பெண்ணு வீட்டுக்கு வருகின்றது. 2 மாத பெண் குழந்தை. அந்த குழந்தையோடு வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டில் தங்கி இருக்கின்ற பொழுது, நான் மேலே போய் படுக்க போகிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த பெண்ணு மேலே போய் படுக்கிறாங்க. சாயந்தரம் வர்றாங்க, எனக்கு தூக்கம் வரலை, நான் எலி மருந்தை சாப்பிட்டு விட்டேன். அந்த பெண்ணு சொல்லுது. ஏமா இப்படி செய்த அப்படின்னு சொன்னால், அது பேசி அந்த வீடியோ வைரலாச்சு. 2 காரணத்தை சொல்லுது. ஒன்று, பெண் வீட்டில் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துகிறாங்க, இது ஒரு காரணம். அடுத்து, நீ ஏன் பெண் குழந்தை பெற்றாய்? இந்த சமுதாயத்தில் நடக்குதுங்க. இவ்வளோ பெரிய கொடுமைன்னு பாருங்க. பெண் குழந்தை நீ பெற்றிருக்க என்று சொல்லும்போது அதை தாங்க முடியவில்லை என்று எலி மருந்தை சாப்பிட்டுட்டு இறந்தாராங்க. அந்த தாய்
தற்கொலை செய்வது என்பது இஸ்லாத்தில் தடுக்கப்பட்டிருக்கின்றது. தற்கொலை எதற்கும் தீர்வாகாது. எதையும் எதிர்த்து நின்று போராட வேண்டும், எதிர்த்து நின்று களம் காண வேண்டும். அப்படித்தான் இஸ்லாமிய மார்க்கம் நம்மை பக்குவப்படுத்தி இருக்கின்றது. அந்த ஜனாசாவுடைய அந்த கால்மாட்டில் உட்கார்ந்து இந்த 2 மாத குழந்தையை வைத்து அழுத அந்த காட்சி நம்முடைய உள்ளத்தை எல்லாம் துளைத்து எடுத்து விட்டது. சாதாரணமான ஒரு நிகழ்வு கிடையாது. இதில் ஆலிம்கள் என்ன செய்கிறாங்க? வரதட்சணையை பற்றி சமுதாயத்தில் கண்டிக்கணும் இல்லை? அந்த கல்யாணத்தில் போய் இவங்க ஃபாத்தியா ஓதி விட்டு அவங்களுக்குரிய கைமடக்க வாங்கிட்டு வரக்கூடிய அந்த காட்சியை தான் நாம் பார்க்க முடிகின்றது. அடுத்து பெண் குழந்தையை பற்றி உள்ள இந்த மாதிரியான விஷயங்கள், மார்க்கம் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை சமுதாயத்திலையும் இன்றைக்கு கருவுள் இருக்கின்ற பொழுதே சோதித்து பார்த்து கதையை முடிச்சாராங்க. இஸ்லாமிய சமுதாயத்திலே நடக்கின்றது. அப்போ இந்த மாதிரியான ஒரு நிலையெல்லாம் தொடர்கின்றது என்றால் இது எவ்வளவு பெரிய ஒரு கொடுமை, எவ்வளவு பெரிய ஒரு அக்கிரமம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி இருந்த ஒரு சமுதாயத்தை தான் தலைகீழாக மாற்றி விட்டாங்க. எப்படி ஆச்சு பார்க்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுத்த அந்த வஹீயினுடைய அடிப்படையில் அந்த பெண் குழந்தைகள் மீது அன்பு செலுத்தக்கூடிய அளவில் ஆக்கிட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்துல ஒரு பெண் வர்றாங்க, 2 பிள்ளைகளை அழைச்சிக்கிட்டு வர்றாங்க. அப்படி வருகின்ற பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கின்றார்கள், உணவு கேட்டு வர்றாங்க, என்னிடத்தில் இருக்கிறது ஒரே ஒரு பேரிச்சம்பழம் தான். அவங்க சொல்கிறாங்க. அந்த காட்சி அவங்களுடைய உள்ளத்தை ரொம்ப தொட்டு விட்டது. அந்த பேரிச்சம்பழத்தை கொடுக்குறாங்க. அந்த பேரிச்சம்பழத்தை அந்த தாயி 2 பிள்ளைக்கும் பிரித்து கொடுத்துட்டு வெறும் வயிற்றோட போகிறாங்க. இது இவங்களுடைய உள்ளத்தில் இம்ப்ரெஷன் ஆயிடுச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட தெரிவிக்கிறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, மனுபுத்துலிய மின் ஹாதிகில் பனாத்தி பிஷையின், இந்த மாதிரி பெண் குழந்தைகள் மூலமாக யாராவது சோதனைக்கு உட்பட்டார்கள் என்றால் குன்னலகு சித்திரம் மினன்னார், இந்த பெண் குழந்தைகள் நாளைக்கு அவங்கள நரகத்தில் போய் விழாத அளவிற்கு தடை கற்களாக வந்து நிற்கும், பாதுகாப்பாக கவசமாக வந்து நிற்கும் என்று சொல்கின்றார்கள். இது புகாரில இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி. இன்னொரு செய்தியை பார்க்கின்றோம் முஸ்லிமில். அதே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தெரிவிக்கின்றார்கள், 2 பிள்ளைகள் அதை மாதிரி வர்றாங்க. அவங்கள்ட்ட கேட்கின்ற பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்கிறாங்க, 3 பேரித்தம்பழங்கள் இருந்தன, அந்த 3 பேரித்தம்பழங்களையும் நான் கொடுத்துட்டேன், 2 பேரிச்சம்பழத்தையும் பிள்ளைக்கு கொடுத்தாச்சு. அந்த ஒரு பேரிச்சம்பழத்தை எடுத்து இவங்க சாப்பிட போகும்போது அந்த பிள்ளைகள் கேட்குது, 2ஐயும் பிச்சு கொடுத்துட்டு இவங்க வெறுமன்னா போயிட்டாங்க. இந்த செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல தெரிவிக்கின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, இன்னல்லாஹ கத் அவுஜப லஹா பிஹா அல் ஜன்னா, இவங்களுக்கு இதன் மூலமாக அல்லாஹ் தஆலா சுவனத்தை உறுதிப்படுத்தி விட்டான். இந்த நிலையில கொண்டு வந்து விட்டாங்க. பெண் குழந்தை என்று சொன்னால் அழிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு நிலை இருந்ததை அப்படியே மாற்றி அமைச்சிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹ்மத்துல் ஆலமீனாக இது போன்று இந்த பெண் குழந்தைகளுக்கு காவலராக வந்து நிற்கின்றார்கள். இன்னொரு சம்பவம், அதை சொல்லிவிட்டு நான் நிறைவு செய்து விடுகின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியா உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கையை முடிச்சுட்டு அவங்க வருகின்ற வேளையில் ஒரு பெண் குழந்தை யா அம்மி யா அம்மி அப்படின்னா சிறிய தந்தையே என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஓடி வருகின்றது. ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹுடைய மகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முன்னிலையில் தான் இந்த சம்பவம் நடக்கின்றது. உடனே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து, தூனக்கி இபனத்த அம்மிக்கி, உன்னுடைய சச்சா மகா நீ வளர்த்துக்க அப்படிங்கிறாங்க. அங்கே யார் இருக்கின்றார்கள் என்றால் ஜெய்தும் இருக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, இந்த பிள்ளைய நான் தான் வளர்ப்பேன் அப்படிங்கிறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஃபாத்திமாவை கூப்பிட்டு நீ வளர்த்துக்க அப்படிங்கிறாங்க, நான் வளர்ப்பேன் என்று அவங்க போட்டி போடுறாங்க. ஜெய்து நான் தான் வளர்ப்பேன் என்று அவங்க போட்டி போடுறாங்க. ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்க ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு பாயிண்ட் கூடுதலாக சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே இந்த பிள்ளைய நான் தான் வளர்ப்பேன். காரணம் என்ன தெரியுமா, இந்த பெண்ணுடைய சின்னம்மா அஸ்மா பின்த் உமைஸை நான் கல்யாணம் முடிச்சிருக்கேன், இந்த பெண்ணுக்கு
அவங்களுடைய சின்னமா என்னிடத்துல இருக்கிறதுனால நான் அந்த பிள்ளைய வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிரச்சனை எளிதாக முடிஞ்சு, அல் உம்மு அல் ஹாலத்து பி மன்சிலத்தில் உம்மு, சின்னமா இருக்கிறாங்களே தாயினுடைய அந்தஸ்துல உள்ளவங்க, அதனால நீயே வளர்த்துக்கப்பா என்று ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு இடத்துல கொடுத்து விட்டு, இப்போ இந்த ஒரு 3 பேருக்கும் ஒரு சமாதானம் ஒன்று சொன்னதும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலியை பார்த்து சொல்கின்றார்கள், அந்த மின்னி வானம் மின்க, நீ என்னை சேர்ந்தவன், நான் உன்னை சேர்ந்தவன், ஒரு ஆறுதல். அடுத்து ஜாஃபர் பார்த்து சொல்றாங்க, அஷ்பஹத ஹல்கி வ குலுகி, நீ என்னுடைய தோற்றத்திலேயும் ஒத்திருக்கின்றாய், என்னுடைய குணத்திற்கும் நீ ஒத்திருக்கின்றாய். ஜெய்தும் கேட்டாங்கல்ல, அவங்களுக்கும் ஒரு சின்ன ஒரு சமாதானம், அந்த அஹுனா ஓ மௌலானா, நீ நம்முடைய சகோதரர், நம்மிடத்துல அடிமையாக பணிபுரிந்தவர் என்று 3 பேரையும் ஒரு சமாதானமாக ஆக்கிவிட்டு அந்த பிள்ளைக்குரிய அந்த தீர்வை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி முடிக்கின்றார்கள். இது என்ன பார்க்கின்றோம்? ஆளுக்காளு பெண் குழந்தையை கேட்டு போட்டி போடக்கூடிய அளவில் சமுதாயத்தை அப்படி புரட்டி வச்சுட்டாங்க. இன்றைக்கும் அரபகத்தில் பொம்பளை பிள்ளை பிறந்தா எவனும் கவலைப்பட மாட்டான். நீங்க அரபகத்துக்கு போக வேண்டாம். நம்ம ஜமாத்தில் உள்ள மக்கள் அல்லாஹ்வுடைய கிருபையினால சரித்திர மாற்றங்க. எத்தனை பிள்ளை பிறந்தாலும் சரிதான், பொம்பளை பிள்ளை பிறந்தா அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லிவிட்டு சந்தோஷமாக ஏற்றிக்கொள்கின்றான் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் ரஹ்மத்துல் ஆலமீன் இந்த பெண் குழந்தைகள் இவங்க தான் இன்றைக்கு பாதிக்கப்படுறாங்க. அப்படி பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு அருட்கொடையாக வந்து நிற்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் என்று கூறி, மீதி உள்ள விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் தஆலா நாளை தினமும் பார்ப்போம். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.